கொரோனா வைரஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஊர் மட்டும் இதை சூப்பரா கண்டெயின் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர். எஸ், ஆல்மோஸ்ட் 80% ரிகவரியும் ரொம்ப கம்மியான மார்டாலிட்டி ரேட்டும் தான் இங்க இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி என்ன ஒரு மெத்தட் இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு சோஷியலி. 2002 SARS அவுட்பிரேக்ல சிங்கப்பூருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சிச்சுவேஷனை அவங்க இப்போ ஹேண்டில் பண்றதுக்கு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. எப்படி நிபா வைரஸ் கேரளாக்கு ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் சார்ஸ் வைரஸ் சிங்கப்பூருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எது பெட்டரான சொல்யூஷன் அப்படின்னு சூஸ் பண்ண முடியும். ஏன்னா யாருக்குமே இதுதான் கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஜனவரி மாச கடைசி உலகமே கொரோனா வைரஸ்னால பயந்து போயிருந்த டைம்ல WHO COVID-19 பத்தி அனௌன்ஸ் பண்ணதும் கிரிட்டிக்கல் சர்ஜ் இன் எக்கானமி இது கிரியேட் பண்ணும் அப்படின்னும் இது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல முதலிடமா சிங்கப்பூர் டெஸ்ட் கிட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ரெடி பண்ணதுல கொரோனா டெஸ்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வர 3 hours ஆகுங்கிறனால அந்த பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டல்லே ரீட்டைன் பண்ணி ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அங்க வச்சே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வர நார்மல் டெஸ்ட் கிட்ஸ்ல 8 hours ஆகுது. ஆனா இப்போ சிங்கப்பூர்ல 10 minutesக்குள்ள கொரோனா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான டெஸ்ட் கிட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் குவாரண்டைன் சொல்றாங்க. பட் அதை ஃபாலோ பண்றதுல ரொம்ப கஷ்டமானது எதுனா நம்ம ஐசோலேட்டடா இருந்தாலும் டாய்லெட்ஸ் அண்ட் வெசல்ஸ் மூலியமா கூட இது பரவிடும். ஸோ அதுக்காக அடுத்ததா ஐசோலேஷன் வார்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வூஹான்ல ஹாஸ்பிட்டல் கட்டினது பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, தனித்தனியா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோட ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஐசோலேட் பண்றதுக்கு தான். ஓகே, இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா சிங்கப்பூர் எடுக்கிற டெஸ்ட்ல less than 1% ஆஃப் த பீப்புளுக்கு தான் பாசிட்டிவ் அப்படின்னு வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு கம்மியான பேருக்கு பாசிட்டிவ்னு வரும். பிளஸ் பயங்கரமான பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க கார்ட்டூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ தட் எல்லாருக்கும் கோவிட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பேசிக்கான எஜுகேஷன் கிடைச்சிரும். தப்பு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாயிடும். சிங்கப்பூர்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 100ல இருந்து 250 கேசஸ்க்கும் கம்மியாக தான் ரிப்போர்ட் ஆகுது. ஆனா இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா எந்தவித லாக்டவுனும் இல்லாம இவ்வளோ கம்மியான கேசஸ் வருது. இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரியான ரூல்ஸ் யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஹெவி பெனால்டிஸும் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம ஊர்ல தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னாலும் கிட்ட கிட்ட நின்று ஃபைன் கட்டுறதுக்கு கூட தயாரா தான் இருக்காங்க. இப்படி இருந்தா என்ன பாஸ் பண்றது? சிங்கப்பூர் பண்ண இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா அவங்க ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங் டீமை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு என்ன வேலைன்னா ஆல்ரெடி ஐசோலேட் பண்ணவங்களை கால் பண்ணி மானிட்டரிங் அண்ட் ஃபாலோ அப் பண்றது தான். அண்ட் பாசிட்டிவ் பேஷண்டோட ஹிஸ்டரியை வச்சு வர மற்ற யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸை சார்ட் அவுட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஃபாலோ அப் பண்றதால தப்பி தவறி நிறைய பேருக்கு பரவறதுக்கான வாய்ப்புகளை ரொம்பவே கட்டுப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. If you are sick, stay home. If you are sick and have had a contact with COVID-19 patient, come in for a test. If you can't stay home and have to go out, wear a mask. If you cough, cough in your elbows. Avoid crowds, particularly indoor. இதுதான் சிங்கப்பூர் கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற மெசேஜ். COVID-19 அன்லாக் செயல்முறை இப்போது நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. மிகவும் அவசியமெனில் மட்டுமே உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். ஃபேஸ் கவர் அல்லது மாஸ்க் அணியும் போது ஆக்சுவலி இதுலயும் அதே விஷயங்களை தான் சொல்றாங்க. நாங்க முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி கன்வென்ஷனலான கான்டாக்ட் ட்ரேசிங் மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணாம பேக்வர்ட் ட்ரேசிங்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. விச் இஸ் ஒரு அஃபெக்டட் பேஷண்டோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எங்கெல்லாம் போனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அடுத்ததா ஃபார்வர்ட் ட்ரேசிங்கும் பண்றாங்க. விச் இஸ் சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரேசிங். இது பண்றதுக்கு இவங்க ஆக்டிவ் மேப்ஸ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா ஒரு பேஷண்ட் போன லொகேஷன்ஸ்ல மற்ற யாரோட எல்லாம் ஓவர்லாப் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஐசோலேட் பண்றது. அடுத்ததா இவங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க, டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். விச் இஸ் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றதை வச்சு நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்க்கு டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்டா இவங்க ஒரு வெப்சைட் அண்ட் ட்ரேஸ் டுகெதர் ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல எல்லா சிட்டிசன்ஸோட டீடைல்ஸும் அப் டு டேட் இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களா இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்களா முதற்கொண்டு எந்த ஒரு ஊருமே இந்த அளவுக்கு அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. நெக்ஸ்டா இவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ட்ரேசிங் வேரபிள்ஸ். இது ஒரு டோக்கன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லாத மக்களுக்கும் பெரியவங்களுக்கும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது சிமிலர் டு த வெப்சைட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் கூட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா ப்ளூடூத் சிக்னல் மூலியமா எந்த டிவைஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில வந்தாலும் அதை இது இண்டிகேட் பண்ணிடும்.
என்னதான் இது அட்வான்ஸ்டா இருந்தாலும் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இவங்க நினைச்ச அளவுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதை இன்னும் சஸ்டைனபிளான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதா மினிஸ்ட்ரி ஆஃப் சிங்கப்பூர் சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுக்குமே இப்போ தேவை என்னன்னு சொன்னா ஹோப். பட் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எஃபர்ட்ஸை போட்டும் இதையும் மீறி பரவிட்டு இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் செகண்ட், தேர்ட் ஆர் ஈவன் ஃபோர்த் வேவ். ஸோ இதை எந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுதோ அந்த கண்ட்ரியை பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இப்போதைக்கு அதுதான் சொல்யூஷன். அது வரைக்கும் லெட்ஸ் ஹோப் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் சொல்யூஷன் விச் த வேர்ல்ட் கேன் ஃபாலோ. தேங்க்யூ.